புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்ட நலவாழ்வு சங்கம் காலியாக இருக்கக்கூடிய பல்வேறு காலி பணியிடங்களை வந்து நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸ், ஃபார்மசிஸ்ட், லேப் டெக்னீஷியன், மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் போன்ற பணியிடம் வந்து இதில் இருக்குது. இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸ்டாஃப் நர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒப்பந்த செவிலியரில் வந்து காலி பணியிடம் 114 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. இது வந்து புதுக்கோட்டை மாநகராட்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இணை இயக்குனர் நலப்பணிகள் புதுக்கோட்டை மற்றும் அறந்தாங்கி சுகாதார மாவட்டத்தில் உட்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தான் வந்து இந்த வேக்கன்சி இருக்குது. பிஎஸ்சி நர்சிங் அல்லது டிஜிஎன்எம் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் பதிவு பண்ண கேண்டிடேட்டாக இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட், கொரோனா டைமில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் இதற்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? அதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். 18,000 ரூபாய் பர்மனன்ட் சேலரி. சரிங்களா? அடுத்தது நகர சுகாதார செவிலியர் ஏஎன்எம்மை பொறுத்த வரைக்கும் 3 வேக்கன்சி இருக்குது. மினிமம் 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 2 வருடம் ஏஎன்எம் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் பதிவு பண்ண கேண்டிடேட்டாக இருக்கணும். 14,000 ரூபாய் சேலரி. 35 வயது தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஃபார்மசிஸ்ட் மருந்தாளரை பொறுத்த வரைக்கும் டிஃபார்ம் அல்லது பிஃபார்ம் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் பதிவு பண்ண கேண்டிடேட்டாக இருக்கணும். ஒரு வேக்கன்சி இருக்குது. 15,000 ரூபாய் சேலரி. 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். லேப் டெக்னீஷியன் ஆய்வக நுட்பனரை பொறுத்த வரைக்கும் 7 பணியிடம் இருக்குது. சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் எம்எல்டி 1 இயர் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். அதே மாதிரி டிப்ளமோ இன் எம்எல்டி முடித்த கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? 13,000 ரூபாய் சேலரி. 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். அதே மாதிரி இதற்கான அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை.nic.in வெப்சைட்டில் இருக்கும். அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி நெசசரி டாக்குமெண்ட்ஸ் என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும். அனுப்புறதுக்கான கடைசி நாள் 31/7/2025. எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலகம், பழைய பேருந்து நிலையம் அருகில், நீதிமன்ற வளாகத்திற்கு எதிரில், மதுரை ரோடு, புதுக்கோட்டை 622001 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். தபால் மூலயமாகவோ நேர்லையோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 31/7/2025. சரிங்களா? மாலை 5:45 மணிக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். சரிங்களா? இதை வந்து அப்ளிகேஷன் என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க? ஸ்டாஃப் நர்ஸா, ஃபார்மசிஸ்ட்டா, ஏஎன்எம், லேப் டெக்னீஷியனா, எம்எல்ஹெச்பியா, சப்போர்ட் ஸ்டாஃபா அப்படின்றத டிக் பண்ணிக்கணும். ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. உங்களுடைய பேர், ஃபாதர்ஸ் நேம், ஹஸ்பண்ட் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ், கல்வி தகுதி, எக்ஸ்பீரியன்ஸு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸுக்கு, அதே மாதிரி உங்களுடைய கரண்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ்ஸு, பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, ஆதார் நம்பரு, அதனுடைய ஜெராக்ஸ் கண்டிப்பாக என்க்ளோஸ் பண்ணணும். மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிட்டு கீழே வந்து சைன் பண்ணிக்கோங்க. டேட்டு பிளேஸு மென்ஷன் பண்ணிக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்க்ளோஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப், பர்த் சர்டிஃபிகேட்டோ, 10th 12th மார்க் ஷீட்டோ ஏதாவது ஒன்று என்க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது மார்க் ஷீட்டாக இருக்கட்டும், டிகிரி, டிப்ளமோ என்ன முடிச்சிருக்கீங்களோ அதற்கான சர்டிஃபிகேட்ஸு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி ரெசிடென்சிக்கு வந்து ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டியோ, ஓட்டர் ஐடியோ, டேக்ஸ் ரெசிப்டோ, ஆதார் கார்டோ, ரேஷன் கார்டோ, பேன் கார்டோ ஏதாவது ஒன்று என்க்ளோஸ் பண்ணணும். குரூப் ஏ அல்லது குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட வாங்கின கேரக்டர் சர்டிஃபிகேட்டு, இப்போ ரீசெண்டாக வாங்கின லாஸ்ட்டு படித்த இன்ஸ்டியூட்டில் வாங்கின கேரக்டர் சர்டிஃபிகேட்டு, பிடபிள்யூடி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் அதற்கான டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் தான். சரிங்களா? ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் என்ஓசி என்க்ளோஸ் பண்ணனா போதுமானது. சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ, ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து இந்த பணியிடத்து இருக்காது எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.